காலத்தில் நம்ம தமிழ் சினிமா ஒரு மாநிலத்தை மட்டும்தான் நோக்கி உருவாக்கப்பட்டது. இப்போ உலகம் முழுக்க தமிழர் இருக்கிற இடங்கள்ல ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ரியாக்ஷன் வீடியோக்கள் வருது. ஹாலிவுட்டும் நம்மளை பாக்குது. தமிழ் சினிமா எப்படி இந்த அளவுக்கு வந்துச்சு? இதுக்குள்ள இருக்கிற பூரண பயணத்தை பார்க்கலாம் வாருங்க. 1931இல் கலீலகவலி முதலாவது தமிழ் பேச்சு படம். அந்த காலத்தில படம் எடுக்கிறதுக்கு இசையும், ஒளிப்பதிவும், வசனமும் எல்லாமே ஒரு போராட்டமா தான் இருந்தது. ஆனா, தமிழ் மக்கள் ஏற்கனவே இலக்கியத்தில், நாடகத்தில், கலையில் ஆழ்ந்தவர்கள். அதனால தான் ஆரம்பத்திலிருந்தே தமிழ் சினிமாவுக்கே ஒரு தனி கலைநூல தான் இருந்துச்சு. இந்தியாவில் யாராவது திரைச்சேனை எதிர்த்து பேசினால், அது தமிழ் சினிமா தான். முத்துராமலிங்கம், தேசிகன் முதல் கமல்ஹாசன் வரை எல்லாரும் படங்களில் நியாயம் பேசினாங்க. சங்கர் போன்ற இயக்குனர்கள், பாரதி ராஜா போல கிராமத்து உணர்வுகளை கொண்டு வந்தவர்களால தமிழ் சினிமா மக்கள் மனதில் ஒரு அசைவினை உருவாக்கியது. இசையில் ரஹ்மான் வந்ததால தமிழ் பாட்டு லண்டன்லயும் லாஸ் ஏஞ்சலஸ்லயும் கேட்டாங்க. இந்தியாவை தாண்டி தமிழ் சினிமா உலகத்துக்கு அறிமுகமானது இதே நேரத்தில்தான். ரோஜா, பொம்பே, ஜீன்ஸ், ஆயுதா எழுது இவற்றையும் உலக திரைப்பட விழாக்களில் பாராட்டப்பட்டுச்சு. பாகுபலி போல ஹைபோஸ்ட் ஹிந்தி படங்களுக்கு முன்னாடியே எந்திரன், விஸ்வரூபம், தசாவதாரம், காலா, மாஸ்டர் இவையெல்லாம் பல்வேறு நாடுகளில் நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம் வர்றதால தமிழ் சினிமா வசதியாக உலக நாடுகளுக்கு போனது. ஸ்டைட்டில்ஸ்லையும் கதை சொல்லலையும் கூடுதலாக கவனம் செலுத்தப்பட்டது. இப்போ ஜெய்பிகம் போல ஒரு படம் ஆஸ்கர்ஸ் ஷார்ட் லிஸ்ட்ல வருது. பரியரம் பெருமல், சூப்பர் டிலக்ஸ், PS1 போல படங்களை உலகமே பாராட்டுது. இப்போ சும்மா தமிழ் படம் ரிலீஸ் நியூயார்க், சிங்கப்பூர், துபாய் எல்லாத்திலையும் ஓப்பனிங் ஷோ. இந்த வெற்றி யாரோ உருவாக்கியதில்ல. நம்ம மாதிரி ரசிகர்கள், திறமையுள்ள இயக்குனர்கள், இசையமைப்பாளர்கள், நம்ம பாரம்பரியத்தையும் நம்ம மொழியையும் அழகா காட்சிப்படுத்துறவங்க இதெல்லாம் சேர்ந்து தமிழ் சினிமாவ உலக சினிமா ஆக்கிருச்சு. அதுக்காக நாம் பெருமைப்படணும். தமிழ் மொழி, தமிழ் கலை, தமிழ் கதை இவையெல்லாம் நம்ம சினிமாவுல உலகத்துக்கு காட்டணும். நம்ம சினிமா நம்ம கலாச்சாரத்தோட அடுத்த தலைமுறைய பாதிக்குது. இதான் நம்ம திரையுலகம், நம்ம தமிழ் பெருமை.